ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸோட அஃபீஷியலான அப்டேட் கிடச்சிருச்சுன்னு சொல்லாங்க. இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. ஆதிரை அவங்க தாங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியே ஏறுறாங்க. ஆதிரை உள்ளே வந்ததுலேருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நல்லா தான் கண்டென்ட் கொடுத்து விளையாண்டுருந்தாங்க. இத்தனை வாரம் ஒரு 2 வாரம் கம்பல்சரி நல்லாவே விளையாண்டாங்கன்னு சொல்லாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுதுன்னு சொல்லி எஃப்ஜே கூட ஒரு 2-3 நாளாக பழக்கம் ஏற்பட்டுச்சு. 2-3 நாள் ஒரு வாரமாகவே பழகி நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோலாக வந்து நம்ம எஃப்ஜே நல்லா தான் சப்போர்ட் பண்ணி கம்பெனி கொடுத்துட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே எஃப்ஜேனால் தாங்க முடியல. ஏன்னா அவங்க வந்து ரூல்ஸை பிஹேவியராக தாண்டி போயிட்டாங்க. அங்கிட்ட எஃப்ஜே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒதுங்கி போக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆதிரியேட்டிருந்து. ஆதிரியை வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்லி நம்ம எஃப்ஜே அவங்க ஒதுங்கி போகிறாங்க. இதுக்கு மேலே அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸாக பழகுனா வேறு மாதிரி போயிருமோன்னு சொல்லி தான் ஒதுங்கி போனாங்க. அதை வந்து சுற்றி காட்டுறாரு நம்ம விஜய் சேதுபதி. அவர் பயங்கரமாக பேசியிருக்காரு. இதை வந்து அவங்களால கேமில் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதில் பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் ஆதிரை அவங்க தான் வெளியே போகிறாங்க. ஆதிரை அவங்களுக்கு ஓட்டிங் நல்லா தான் போச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்கில் கொஞ்சம் லீடிங்கில் கம்மியாயிட்டாங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் துஷார் வெளியே போவாங்க, நம்ம அரோரா வெளியே போவாங்கன்னு எல்லாம் நினச்சோம். ஆனால் ஆதிரை வெளியே போயிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவாக இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவு விடுங்க. பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். இர்ஃபான் மீடியா 2 பண்ண சொல்லுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங் டேஸ். பாய். விவர்ஸ் அப்டேட்டில் தொடர்ந்து கொடுப்போம். தேங்க் ஃபார் வாட்சிங்.